நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. எல்லாரே இருதயத்தை ஆயத்தப்படுத்திட்டோமா? இப்ப நம்ம என்ன கேட்டோம்? என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கூடாதுன்னா ஆண்டவர் எனக்கு செவிக்கிறார். அதான் இங்க சொல்றாரு, ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, முதல்ல உங்களுடைய இருதயத்தை நிச்சயிங்க நீங்க. அல்லேலூயா. ஆயத்தப்படுத்துங்க சொல்றாரு. அல்லேலூயா. சோ ஏன் நமக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு? நம்ம ஜெபம் கேட்கப்பட வேண்டும். நீர் உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால். அப்ப நம்ம இருதயத்தை முதல்ல பக்குவப்படுத்தணும் இல்லையா? சொல்றாரு, நம்முடைய இருதய மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கட்டும். அப்ப நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்ம ஆண்டவர் விரும்புகிற இருதயமா மாற வேண்டும். அல்லேலூயா. மகா திருக்குள்ள இருதயத்தை கேடுள்ள இருதயத்தை கத்தரிக்க மாட்டாரு. அல்லேலூயா. அங்கீகரிக்க மாட்டாரு. அதான் சொல்றாரு, உங்க இருதயம் திருக்குள்ளது. இன்னைக்கு நான் எந்த மெண்டாலிட்டியோட வந்திருக்கேன்? ஆண்டவரை தொழுது கொள்ள ஜெபத்துக்கு திறப்பென்று தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய நல்லதுதான். ஆனா நம்ம ஜெபிக்கிறப்ப தேசம் அசைய வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்தத்துக்கு செல்வதற்கு முன்பாக உன் அசூசியானதை கண்டு தீட்டான முன்னோட்டம் இருக்க கூடாது. அல்லேலூயா. இப்ப நீங்களே யுத்த ஜெபத்துக்கு நம்ம போறோம்னா நம்ம மனுஷன் ஆண்டவரே, நீ முதல்ல உன்னை சுத்தப்படுத்திக்கொள், முதல்ல உன்னை தூய்மைப்படுத்திக்கொள், முதல்ல பரிசுத்தப்படுத்திக்கொள், அற்புதத்தை பெறுவீங்க. அல்லேலூயா. அற்புதத்தை காண வேணும்னா ஆண்டவர் சொல்றாரு, சாபத்திடாத ஒன்றுல மட்டும் இருக்க கூடாது. ஜெபம் பண்றப்ப யுத்தத்துக்கு போறோம்னா யுத்த ஜெபம்னாலே யுத்தம் தான். அல்லேலூயா. ஒரு உபாச ஜெபத்தை நம்ம ஏறதுக்கு போற யுத்த ஜெபம், வாஸ்தவ பிரேயர். அல்லேலூயா. அப்ப யுத்த ஜெபமா காணப்படுது. அதுக்கு நம்ம எப்படிப்பட்ட இருதயத்தோட போய் கத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இருதயத்தோட ஞானமா நம்ம போய் ஜெபிச்சோம்னா நம்ம ஒவ்வொரு ஜெபத்துக்கும் 100% கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? அப்ப அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேணுமா வேண்டாமா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட இருதயத்தை நம்ம எதிர்பார்க்கிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனம் 9-10 வாசிங்களே. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கையின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை. அல்லேலூயா. இப்ப பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க, உள்ளந்திரியம் தெரியுமா நமக்கு? அல்லேலூயா. அப்ப பாருங்க, உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவரா இருக்காரு ஆண்டவர். அதான் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல். அதான் சொல்றாரு, இருதயத்திலிருந்து வரக்கூடிய வேண்டுதல் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. கவனமாங்க, கவனம் கேட்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு நிறைவேற்றுவார். அப்ப இருதயத்தில் வரக்கூடிய வேண்டுதல் வாய்ந்ததான வரணும். ஏன் இருதயத்துக்கு கொடுத்து வேண்டுதல சொல்றாரு, உன் நாவும் உன்னுடைய இருதயமும் மைண்ட் எப்படி இருக்குன்னா ஒரே வார்த்தையை பேசணும். ஜெபத்துல இது கேட்டிருக்கேன்னா அதான் உன் வாயும் ரெண்டு விதமான என்னது பிரேயரும் வேற. ஒன்னு மவுத்து, ஒன்னு ஹார்ட், மைண்ட். இது ரெண்டு எப்படி இருக்கணும்? ஒரே காரியத்தை அடிக்க சிறப்ப அந்த ஜெபம் அற்புதமா மாறிடும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நான் உள்ளத்துல வச்சு வேற காரியத்தை நினைச்சிட்டு வாயில வார்த்தை வச்சுட்டு ஜெபத்தை ஏறெடுக்கிறது இல்ல. அல்லேலூயா. இந்த ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். உண்மையிலேயே தேச நலனுக்காக ஜெபிக்கிறோமா? உண்மையிலேயே சபை நலனுக்காக ஜெபிக்கிறோமா? உள்ளதிலே நம்ம மற்ற தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோமா சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்பாக தான் சொல்றேன், இந்த வார்த்தைக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை மனுஷனும் சீர்படுத்த சொல்றேன். நான் சொல்ற இந்த வசனத்தை கூட இருதயத்தை சரிபடுத்தினால உங்க வீட்டுல இன்னைக்கு அந்த ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் உண்டு. அல்லேலூயா. மகிமை மேல வெளிப்படும், பரிசுத்த ஆவி மேல அளவில்லாம ஊற்றப்படணும். அல்லேலூயா. ஏன்? இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். அல்லேலூயா. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு
தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது அல்லேலூயா. பக்கத்துல உள்ள ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க போறப்ப வெறுமையா போக மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க போறப்ப என்ன செய்ய மாட்டீங்க? வெறுமையா போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவரை தேடிட்டு யாராச்சும் வெறுமையா போவாங்களா? யாரும் வெறுமையா போக முடியுமா? அல்லேலூயா. 3 நாள் கடந்து வந்து விடிய விடிய உட்கார்ந்து ஆண்டவர் ஆட்டை கேட்டு கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிப்பாங்க. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலகத்திலிருந்து இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாய். அவைகளை உங்கள் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து யாரும் வெறுமை செய்ய முடியாது, திருப்பி போக முடியாது. ஏதாச்சும் பெற்றுக் கொடுத்தா போவீங்க. நீங்க வெறுமை என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. மன விருப்பத்தை கத்திரிச்சாரு 100க்கு 100 நிறைவேற்றுவார். அதனால சொன்ன நீங்க எதிர்பார்ப்புக்கு முடிவை கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் அவர் வைத்திருக்க நினைவில் நானே அறிவே சொல்லி முடிச்சுட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், நம்மளோட இருதயத்தை ஆண்டவர் பக்குவப்படுத்து. உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஏன் உள்ள திரிகிற ஆராய்ந்து இருக்கிறது? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை வசனத்தை பிரசங்கி 7. தேவன் மனுஷனை செம்மையானவராக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். அல்லேலூயா. தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்குறாரா? செம்மையாக உண்டாக்கினார். ஆனா அந்த இருதயத்தை கெடுக்கிறதுக்கு அநேக உபாய தந்திரங்களை செய்தவ இருதயத்தை போட்டு கிடைச்சது. நம்ம நிறைய காரியங்கள் நெகட்டிவான காரியங்கள் வாழ்க்கை நடக்குது கூட இதாக்கா. நீங்க ஆண்டவர் சித்தத்தை ஒப்பு கொடுக்கப்ப நமக்கு நன்மையான கத்த கொடுக்க இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே நம்ம இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் உண்டாக்குறதுக்கு அவர் விசனமாய் போச்சு. அவருடைய நினைவுகள் தோற்றங்கள் செய்கிறோம். ஏன் சொல்றேன் இருதயத்துல? ஏன்னா இருதயத்துல நம்மளுடைய ஜெபம் வேண்டும். விண்ணப்பங்கள் வேண்டுதல் இன்னைக்கு என்ன வேண்டும்? வேண்டுதல் விண்ணப்பம் எங்க வரணும்? முதல்ல இருந்து இல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு என்ன செய்யும்? இன்னைக்கு விண்ணப்பம் வர வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் வந்து எல்லாரும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஈஸ்வரர் ஆண்டவரே உங்கள் அவரை ஆசீர்வதித்து இருப்பார். வெறும் கையை நீங்க திரும்பி போக மாட்டீங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உங்க இருதயத்தை நீங்க என்ன செய்யுங்க? சீர்படுத்துங்க. உங்க இருதயத்தை முதல்ல நீங்க என்ன செய்யுங்க? சரிப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மன வேதனை தக்கதாக நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு. நாளை 23 வாசிங்க. நீதிமொழிகள் Proverbs 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஏன் காத்துக்கணும்? ஏன் காத்துக்கணும்? இருதயத்தை நிறைவினால வாய் பேசும். அப்ப இருதயத்துக்கு ஏறக்கூடிய விண்ணப்பமா இருக்க வேண்டும். இருதயத்தை என்ன வார்த்தைகள் நிறைஞ்சிருக்கோ அதுதான் அவங்க வாழ்க்கையை வார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, இருதயம் எப்படிப்பட்டதா? அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு. எதை பார்த்து ஆசீர்வதிப்பாரா? இருதயத்தை பார்த்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை பார்த்து ஆசீர்வதிப்பாரு? இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிப்பார். முகத்தை பார்த்து ஆசீர்வதிக்க மாட்டாரு. அல்லேலூயா. பெஸ்டாடி பார்த்ததுல நம்ம இருதயம் எப்படி இருக்குதோ அதுக்கு தக்கமான வழி வரும். அப்ப அப்படிப்பட்ட வழிமுறை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம செபிக்க வந்துக்கிறோம்னா, செபிக்கிற பிள்ளைங்க பவர்ஃபுல்லா இருக்கணும்னா முதல்ல நம்ம இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்ற வேண்டும். அப்ப சுத்த இருதயம் சொல்லுங்க. அப்போ நல்மன சாட்சி கவனத்த உலகத்திலிருந்து பிறக்கும் அன்புட்டார். அல்லேலூயா. அன்பு இல்லாம நம்மளால ஜெபிக்க முடியுமா?
அல்லேலூயா. ஜெபிக்க முடியுமா? தேசத்து மேல அன்பு, நம்முடைய ஸ்டேட் மேல, தமிழ்நாட்டு மேல அன்பு, நம்ம சொந்த மேல அன்பு, உற்றார் மேல அன்பு, அல்லேலூயா, சபை மேல அன்பு இருந்தா மட்டும் ஜெபிக்க முடியும். இது நம்ம அன்பு முடியும், நம்மளுடைய அன்புனால, மனுஷிக்கு அன்புனால நிச்சயம் முடியாது, ஜெபிக்க முடியாது. அதனால ரோமர் 5:8 சொல்றாரு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கபடினாலே அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்பட்டா சொல்றாரு. அப்ப தேவ அன்புனா யார் வரணும்? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பக்கத்துல ஆளப்பட்டு சொல்லுங்க, தேவ அன்பு உங்களுக்கு ஊற்றப்படணும்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கட்டாயம் தேவை. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இருந்தா மாத்திரம்தான் தேவ அன்போடு ஜெபிக்கணும். இல்லவே ஜெபிப்போம், அல்லேலூயா, அன்பு இருக்க. அப்ப அன்பினால ஆண்டு அன்பினாலே கிரீச்சிற விசுவாசமே உத்தமம். அன்பினால ஆண்டு கிரீச்சிறார். அப்ப உண்மையா நம்ம நேசித்தோம்னா அவங்களுக்கு எப்படி செய்வோம்? அன்பு செலுத்தோம்னா கட்டாயமா அவங்க அடிச்சோம். பிரார்த்தனை கட்டாயம். இன்னைக்கு ஆண்டு சொல்ற நம்ம தேசத்துக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கான இது மேல ஒரு வாண்டு. அது நம்மளால விஷயத்தை உண்மை வராது. நம்ம கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியார் வந்தா மட்டும்தான் அவர் பேர் விண்ணப்பத்தின் ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு கடங்கா பெருமூச்சு நமக்காய் விண்ணப்பம் பண்ணிக்கிற பரிசுத்த ஆவியார் அவர் வந்தா மட்டும்தான் காரியமே செய்யும், எல்லாமே சக்சஸ் தான். அல்லேலூயா. நீங்க நம்ம பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீங்க கேட்கிறத, அல்லேலூயா, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கிற பொழுது தட்டுங்கள் உங்களுக்கு கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்காக வந்து, அல்லேலூயா, ஆண்டவரே இந்திய தேசத்தை தாரும், தமிழ்நாட்டை தாரும், அல்லேலூயா, இதில் இந்த ஜனங்களை தாரும், ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாதாரம். இந்த 100வது நாள் அது நினைச்சது 100வது உபவாச கூடுகிற கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்கிற உண்மையான ஒரு இருதயத்தோடு நம்ம ஜெபிக்க வந்தோம்னாலே கர்த்தரை நினைச்சுவாங்க, அற்புதத்தை செய்ய ஆயத்தமாகிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம குறிச்சி நினைச்சாரு, என்ன வில்லா ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நம்மளை குறிச்சு ஒரு ஆண்டவர் ஒரு திட்டர். அல்லேலூயா. ஆண்டோட சித்தத்தைப்படி ஜெபம் பண்றபடி செய்த அது ஆசீர்வாதமாய், சித்தத்தைப்படி ஊழிய சிறப்பு எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்யறதில்ல, தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஊழியம் நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைத்ததுக்கே, அல்லேலூயா, நம்மளை எதுக்காக அழைத்திருக்கிறார்? அப்ப அந்த அழைப்போட நோக்கம் என்ன? அல்லேலூயா. நம்ம வெறும் ரட்சிக்கப்பட்டோம், ஆசீர்வாதம் இருக்கு, அது மாத்திரம் இல்ல, நம்மள மன்றாடி ஜெபிக்கக்கூடிய ஒரு பரிந்து பேசக்கூடிய ஒரு அபிஷேகத்தோட கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மன்றாடி ஜெபிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தோட கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு சபையில் உள்ள ஒவ்வொரு பேரும் விடுந்த கடமை ஆத்துமாக்களுக்காக நினைச்சோம், அறிந்து போகிற ஜனங்களுக்காக, அறிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக உங்களை என்னையும் பாடுபட்டு ஜெபிக்க கர்த்தர் இருக்கிறார். நம்மள முதலாவது ஏவுகிறார். ஆனா நான் சொன்னேன், முதல்ல ஆண்டு எதை பார்க்கிறாரு? இருதயத்தை பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனுஷன் ஜெபத்துக்கு போறதுக்குள்ள அவனோட இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கவனத்தை இருதயமா இருக்க வேண்டும், அன்புள்ள இருதயமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அக்கிரம சிந்தை இல்லாத இருதயமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் மனுஷனுக்குள்ள ஒரு தாழ்மை, மிகுந்த மனத்தாழ்மை வேண்டும். அல்லேலூயா. மிகுந்த மனத்தாழ்மையோடு சொல்றார், ஒன்றை வாதினாலாவது வீண் பெருமினால் செய்யாதபடி மிகுந்த மனத்தாழ்மையினாலே. அல்லேலூயா. மிகுந்த மனத்தாழ்மை என்னது? கம்யூனிஸ்ட் என்னது? அல்லேலூயா. கர்த்தர் முன்பாக உங்களை தாழ்மைப்படுத்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுத்துது, நடிக்கிறது இல்ல, மாயமான தாழ்மை இல்ல. ஆண்டு உண்மையிலே இருதயத்துல கம்யூனிஸ்ட் ஒரு தாழ்மை. அந்த ஒரே இறங்கப்பா, தேசத்துக்கு இறங்கப்பா. அல்லேலூயா. ஆகாப் எப்படி செஞ்சாரு? ஜெபித்தார். ஆகாப் வஸ்திரத்தை உடுத்தினார், ரெட்டு உடுத்தினார். அல்லேலூயா. அவருக்கு அழிவு வரப்போது சொல்லியாச்சு, தீர்க்கதரிசி சொல்லிட்டார், ஆகாப் உனக்கு நிச்சயப்பது. அல்லேலூயா. அழிவு வரப்போது சொன்னோடனே அவர் நட்டு உடுத்தி என்ன செஞ்சாரா? தேவ சபைக்கு அமர்ந்தார். உடனே ஆண்டவர் பார்த்து செஞ்சாராம், ஆகாபு செய்ததை நீ கவனித்தாயோ, தன்னை தாழ்த்தினதை கவனித்தாய் என்றார். தாழ்மையில் ஒருத்தா கத்த கிருபை இருப்பார். அல்லேலூயா. எல்லாமே எனக்கு தெரியும். பிரைடு சொல்றாரு, பிரைடு டிஸ்ட்ராய் யுவர் ஃபியூச்சர், பிரைடு டிஸ்ட்ராய் யுவர் வேல்யூ. பெருமை நம்ம வாழ்க்கையை செய்து அழிச்சிடும், நம்ம மதிப்பை குறைச்சிடும். தேவ சமூகத்துல பெருமையில ஒருக்க கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையில ஒருக்க கர்த்தர் கிருபை இருக்கிறார். எனக்கு எல்லாத்தையும் வந்து செய்ய முடியாது யாருமே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தாழ்த்திரப்ப கர்த்தர் இறங்கி நமக்கு கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தாழ்மையில ஒருக்க கர்த்தர் கிருபை இருக்கிற ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, உன்னோட இருதயத்தை அடிச்சதே ஒண்ணு தாழ்மைப்படுத்து, நான் அடிச்சு உன்னை உயர்த்துவேன். கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுற கர்த்தர் அப்பொழுது உங்களை உயர்த்துவார்.
இப்ப நம்ம இறுதி அப்படிப்பட்ட இறுதி நமக்கு வேணுமா வேண்டாமா? ஒரு ஜபத்துக்கு போற முன்னாடி ப்ரிப்பரேஷன். முதல்ல எல்லாம் ஒரு சபை ஏறி நின்று உங்க இருதயத்தை ஆராய்ச்சி பார்த்து ஜபம் தடையில்லாம நடக்கிறதுக்கு நம்ம இருதயத்தை முதலாவதாக நிச்சயம் தன்னைத்தானே பரிசோதி, தன்னைத்தானே ஆராய்ந்து அறிந்து. அல்லேலூயா. நம்ம நேற்று ஏன்னா பாவியாகி ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை நிச்சயம் ஆயத்தை சொல்லுங்க. அது வார்த்தை சொல்லப்பட பயமா இருக்கு. அல்லேலூயா. பாவியாகி ஒரு மனுஷன் மிகுந்த நன்மை கெடுப்பா சொல்ற வார்த்தைக்கு பயமா இருக்குன்னா அப்ப நம்ம பாவியா இருக்கணும் எப்படி ஜெபம் கேட்கப்படும்? அல்லேலூயா. நீங்க ஒரு இருதயத்தை ஆராய்ந்து ஒரு நிமிஷம் ஏறி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. சாதாரணமா நம்ம ஒரு விஷயத்துல கண்களை மூடி நீ வந்துக்கிறீங்க 11 hours. இப்ப என்ன செய்யுங்க 2 hours பேசு 9 மணி நேரம் தேவ சமூகத்துல உங்களை ஊற்றி ஆத்மாவை ஊற்றி தேவ சமூகத்தை திறப்படிக்கப்படும். தயவு செய்து அப்படியே கண்களை மூடி அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி நம்மளை ஆராய்ந்து பரிசுத்த ஆவியானவரே எங்கள் இருதயத்தை சீர்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலப்பா. அல்லேலூயா. நீபாலா வஷாத்தா நக்கடா பஹாந்தரவலப்பா. பரிசுத்த ஆவியின் உடனே வரும்பொழுது புது பலன் அடைகிறது சொன்னீங்களப்பா. இயேசுவின் நாமத்தாலப்பா, இயேசுவின் ரத்தத்தாலப்பா. அல்லேலூயா. வாக்குக்கடங்கா பெருமூச்சோடு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆளுகை செய்யக்கூடியாய் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்தும்படியாய் கர்த்தாவே இந்த காலை வேளையில கடந்து ஒதுக்கிறபையா உடைய மகிமை கரம் இறங்கும்படியா ஜெபிக்கிறவாப்பா. ஷாபா லபா ரகா லபா தூராபா ஹந்தரபா. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தரப்பா, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற கர்த்தரப்பா. நீர் இறங்கும்படியா ஜெபிக்கிறவாப்பா. ஒரு விஷயத்தாவே இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவரப்பா, உள்ள விரிகளை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர் நீர் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தால் ஆண்டவரை கருவி சுத்திகரிக்கிறாக, எங்கள் இருதயத்தை கருவி சுத்திகரிக்கிறாக. அல்லேலூயா. கர்த்தாவே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீர சிந்தை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரே உமது கரங்களுக்குள்ளாய் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தாலப்பா, இயேசு ரத்தத்தாலப்பா. கர்த்தாவே, எங்கள் கழுவிறாக, எங்கள் கண்களை கழுவிறாக. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தாலப்பா, இயேசு ரத்தத்தாலப்பா. உடலை கழுவுங்க, நாவை கழுவுங்கப்பா, செவியை கழுவுங்க ஆண்டவரே, சிந்தையை கழுவுங்கப்பா, இருதயத்தை சுத்திகரிக்கிறாக. இயேசுவின் நாமத்தாலப்பா. சுத்த இருதயத்துக்கு பிறக்கக்கூடிய அன்பாய் ஆண்டவரே. அல்லேலூயா. ராபாலா தூராபாலா சத்தா ரக்கலப்பா. ஒரு மகிமை கரவையா இறங்குமையா ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல இறங்குமையா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தாலப்பா. தடைகளை உடைக்கிறவரே கர்த்தாவே, தானாவே குரோதவை ஆண்டவரே, இந்த ஜெப தொடர் குரோதவை ஆண்டவரே, கிரீச்சைகளுக்கு எல்லாம் அந்தகார வல்லவர்களப்பா. இயேசுவின் நாமத்தால இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலப்பா நிர்மூலமாகும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல பலவீனப்பட்ட ஆவிகளப்பா, நல்ல நேசிக்கிற ஸ்பிரிட் ஆஃப் நேசினஸ் ஆலையில எல்லா சோம்பேறித்தன ஆவிகளப்பா, நல்ல நிர்விசாரத்தை உண்டாக்கி ஆண்டவரே. அல்லேலூயா. பொருட்டா இன்னொரு பொருளான ஆவிகளப்பா, நல்ல பெருமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால இயேசு கிறிஸ்து ரத்தத்தால நிர்மூலமாகும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஓ கர்த்தருடைய கரம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். தடைகளை உடைக்கிறாங்க இயேசுவின் நாமத்தாலப்பா. சாபா ரக்க அந்நிய பாஷையில ஜெபிக்க தெரிந்தவர்கள் ஆவியில ஜெபிக்கிற பிள்ளைங்க அல்லேலூயா. நாமளே தென்ன அப்படியே சொல்லிடுறாங்க. தேவாலா தூரபால சக்கரபாலமா. ஓ தீபாலா தூரபால ஹந்தரபா. ரபா கனா தூரபால சாத்தா ரக்க தேரே கன ஹந்தரபா. இயேசுவின் நாமத்தால இயேசு ரத்தத்தாலப்பா உங்களுடைய வேலையா ஓ தேவ மகிமை தேவ ஆவியானவர் அல்லேலூயா ஊற்றப்படுகிறாங்க. வரத்தினால் வல்ல பராக்கிரமத்தினால் வல்ல ஓ தேவனுடைய ஆவியாலே ஆகும் என்று சேனை கர்த்த உரைத்தார் வார்த்தையாளரே. உங்களுடைய வார்த்தையாலே உங்களுடைய வல்லமையாலே ஓ கர்த்தருடைய கரம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய ஆவியால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. புதிய பலனப்பா, புதிய கிருபையானவரே, புதிய வல்லமையாலே, புதிய எண்ணெயினாலே கர்த்தர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. தூரபால சப்த ரக்கலபா தூரபால ஹந்தரபா. ரீபாலபா தூரபால சப்த ரக்கலபா தூரபால ஹந்தரபா. ரிபா கபா 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 ரகதா ஹந்தரக்கலபா தூரபால ஹந்தரபா. ரிபா சகா ரகா தூர ஹபா சகா ரகதா ஹந்தரக்கலபா. கிருபைதாகப்பா, கிருபைதாகப்பா. இயேசுவின் நாமத்தாலப்பா, இயேசு ரத்தத்தாலப்பா ஜெப ஆவியால கர்த்தர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தாலப்பா. ரீபாலபா தூரபால ஹந்தரபா. இந்த நாமத்தால எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள சொல்லுங்கப்பா. ஒரு ஜெப அபிஷேகம் ஐயா, ஒரு ஜெப ஆவியின் மேல ஊற்றும்படியா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தாலப்பா. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ரீபாலபா தூரபால ஹந்தரபா. நன்றி அப்பா. இரவு பகல் அழுது புலம்பு உம்மை பொற்பாரும் தாருவே. இரவு பகலும் அழுது புலம்ப உம்மை பொற்பாரும் தாருமே. என் தலை தண்ணீராக மாற, என் கண்கள் ஊற்றாக மாற, என் தலை தண்ணீராக மாற, என் கண்கள் ஊற்றாக மாற. கிருபை தாருவே தேவா, கிருபை தாருவே, கிருபை தாருவே தேவா.
அழுது புலம்ப உம்மை பொற்பாரும் தாருமே. ஆத்துமவா அழுது போகிற ஜனங்களுக்காய் தேவையை ஜெபிக்கும்படியா அந்த ஜெப ஆவியினால கத்த நிரப்பும்படியா. ஹalleluya. பாவத்தின் மத்தியினால இருதயம் கடினப்பட்டு போய் கிடக்குதா இந்த காலை வேளையில ஹalleluya கர்த்தாவே உங்கள் கடின இருதயத்தை உடைத்து போடுகிறாங்க. கர்த்தாவே தேவனுடைய ராஜ்யத்தை கேட்டு கர்த்தாவே இருதயத்தை மாற்றுகிறாங்க. கர்த்தாவே பாவியாகி ஒரு மனிதர் மிகுந்த நன்மை கெடுப்பா சொல்லுங்களப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கி ஆண்டவரே ஹalleluya கர்த்தை மாற்றிபடி ஆண்டவரை ஜெபிக்க துதிக்க ஆராதிக்க கர்த்தாவே பரிந்து பேச கர்த்தாவே நரகத்தை நோக்கி சிறுகிற ஜனங்களுக்காய் ஆண்டவரே கண்ணீர் விட்டு கதறி அழுத மன்றாடி ஜெபிக்க ஒரு மன்றாட்டத்துக்கு அபிஷேகத்துக்கு ஊற்றுபடியாக ஜெபிக்கிறவங்க மன்றாட கிருபை தருகிறாங்க. என் குடும்பத்துக்காக மன்றாட என் இனத்தாருக்காக மன்றாட ஹalleluya கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறவங்க ஒரு விஷயம் ஆண்டவரே அந்த மன்றாட்டத்தின் அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்புகிறாங்க. மன்றாடி ஜெபிக்கும்படி கிருபை தருகிறாங்க. கர்த்தாவே கண்ணீரினால் நிரப்புங்கப்பா. என் தலையை எண்ணெயாய் மாத்துங்கப்பா. தண்ணீராய் மாற்றுகிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தாலப்பா ஹalleluya கண்ணீர் இருதயம் உடைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறவங்கப்பா. உராமர ஹத்துர பலபலபலபா ஹalleluya ரிபால மதுர பல ஹத்துர பலபலபலபா நிமா கடரகத சத்தரகல துர பல ஹந்தர பலபா ஹalleluya ரிமா கடரகத சதரகா துர ஹந்தரகல துர பலபா ரேபா ஷாபா கபா ரகல மதுர பல ஹதுர பலபா நிமா கடரகத ஹந்தரகல மதுர பல ஹதுர பலபா. இயேசுவின் நாமத்தால் இயேசு நாமத்தாலப்பா கர்த்தாவே ஆத்தும பாரத்தை எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஐயா. ஹalleluya கர்த்தாவே சுயநலமான ஜெபம் மாறட்டும் ஐயா. கர்த்தாவே சுயநலமான எண்ணங்கள் மாறட்டும் ஐயா. கர்த்தாவே தேவனுடைய இருதயத்தோட பாரம் ஐயா இயேசுவோட இருதயத்தோட பாரம் ஐயா எங்களுக்குள்ளாய் ஊட்டப்படுவதாக. கர்த்தாவே இந்த தொண்டாமுத்தூர் பகுதி முழுதும் ஐயா ஓ தேவ மகிமை இறங்கட்டும் ஐயா. ஜனங்களுக்காய் ஆண்டவரே கர்த்தாவே திருப்பணிந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தாவே சபையாராய் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. ஒரு விஷயம் ஆண்டவரே கர்த்தர் கரம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தால் பரிசுத்தாய் நீர் ஆளுகை செய்கிறாரப்பா. கர்த்தாவே எங்களை தாழ்த்தி கர்த்தாவே தேவ சமுத்திர கர்த்தர் உயிர்த்தி ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணும்படியாக ஆண்டவரே அந்த விண்ணப்பத்தின் ஆவியால் கர்த்தர் நிரப்பினாலே இயேசுவின் நாமத்தால் தலையெல்லாம் கர்த்தர் உடைத்து கொடுத்துக்காக இருக்கு. இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். தயவுசெய்து அப்படியே அவருக்கு ஹalleluya 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 இதெல்லாம் விசேஷித்தவர் ஹalleluya. பாதி பேர் வாங்க ரொம்ப வேர்த்து விழுத்து போச்சு ஒரு நிமிஷம் ஹalleluya. ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெயிக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க நீங்க ஜெபிக்க வந்துக்கிறீங்க பக்கத்து ஆளை பார்த்து சொல்லுங்க ஜெபிக்க தானே வந்துக்கிறீங்க ஹalleluya. நீங்க ஜெயிக்கிற பிள்ளைங்க ஹalleluya. ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெயிக்கிற பிள்ளைங்க. அப்ப நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு என்ன சொல்றாரு நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்கிறாரு கட்டவும் அவிழ்க்கவும் நட்டவும் ஆட்டவும் விடுக்கவும் நமக்கு செய்றாரு அதிகாரத்தை கொடுக்கிறார் ஹalleluya. அன்சுறாரு நீங்க பூமியில எவையில கட்டினீங்களோ பரலோகத்திலும் கட்டப்பட்டு சொல்லிட்டார் ஹalleluya. அப்ப பூமியில எவையில கட்டலாதது பரலோகத்துல கட்டப்பட்டது. அப்ப நமக்குள்ள அத்தாரிட்டி என்ன கொடுக்கிறாரு உங்களை ஆண்டவர் எப்படி சூஸ் பண்ணி வச்சிருக்காரு நீங்க யாரு who am I நான் ஆண்டவர் எப்படிப்பட்டவங்களா இருக்கு ஆண்டவர் எப்படி சூஸ் பண்ணி வச்சிருக்காரு நம்மளை எப்படி வச்சிருக்காரு ராஜாக்களாக ஆசாரியராக லேவியராக நம்மளை வச்சிருக்காரு ஆண்டவர். முதல்ல எப்படி நினைச்சா ராஜாக்களாக ஹalleluya. அப்ப நீங்களா யாரு ராஜாக்கள் முகம் எப்படி இருக்கும் எப்பயுமே எப்படி இருக்கும் ராஜா எப்படி போயிட்டு இருப்பாங்க எப்படி பாரு எம்பிர பார்ப்பாரு வேற அவர் முகத்தை பார்த்தாலே ராஜாவோட முக தரிசனத்தை பார்க்கறதுக்கு கிடைச்சி ஜனக்கூட்டம் செய்யும் அப்படியே வரிசையில் நிற்கும். அப்ப நம்மளும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் ஜனக்கூட்டங்கள் எப்படி வரிசை பக்கத்துல ஆள பாருங்க அப்படியே பக்கத்துல பார்த்து முடிஞ்சு தான் திருப்பிக்கிறீங்க ஹalleluya. ஆண்டவரே கிங்லி அனாயிட்டிங் ஹalleluya. இந்த ராஜரீக அபிஷேகம் உங்க மேல இருக்கு. பக்கத்துல ஆள சொல்லுங்க உங்க மேல அந்த ராஜரீக அபிஷேகம் வாயத்துக்கு சொன்ன அப்படியே நடக்கும் ஹalleluya. இதற்கு வாய் பெருசா தரப்போம் இப்போ வாயே திறக்க மாட்டோம் ஹalleluya. ஆண்டவரே ராஜரீக அபிஷேகம் உங்க மேல இருக்கு ஹalleluya. உங்க மேல ராஜரீக அபிஷேகம் கிங்லி அனாயிட்டிங் ஹalleluya கர்த்தர் மேல வச்சிருக்காங்க. அதனால ஆண்டவர் ராஜாக்களாக ஆசாரியராக லேவியராக கர்த்தர் சூஸ் பண்ணிக்கிறார் ஹalleluya. ராஜா எங்கே உண்டோ அதிகாரம் எங்கே உண்டோ அங்கே ராஜாவோட வார்த்தைக்கு செய்த அதிகாரம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா. அப்ப நீங்களா யாரு அப்ப உங்க வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா. அப்ப நீங்க விண்ணப்பம் பண்ணலாம் கர்த்தர் கேட்பார மாட்டாரா ஹalleluya.
ராஜாக்களுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அப்ப உங்க குடும்பத்துக்கு யார் நீங்க? ராஜாக்கள். இந்த தொண்டாபத்துல யார் நீங்களா? அப்ப இந்த தொண்டாபத்துல உங்களுடைய அனுமதியில ஏதாச்சும் நடக்கலாமா? கெட்டது நடக்கலாமா? அல்லேலூயா. சாவு நடக்கலாமா? தேவையான போராட்டம், மரணம் வரலாமா? விபத்து வரலாமா? அது நோய் வரலாமா? நோடி வரலாமா? வரவே கூடாது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டு சொல்றாங்க, பார்த்து உங்களை தான் ஆச்சரியம் ஆசாரியம். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் ராஜாக்களா வச்சிருக்கிறார். உங்க அனுமதி இல்லாம நினைச்ச முடியாது. ஒருத்தர் சூழ்நிலை கூட அசைக்க முடியாது. சொல்றாரு, இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்க அபிஷேகம் இந்த பகுதி ஜனங்களுக்காக தேவைப்பட நின்று மரணத்திலிருந்து பாதுகாக்கும்படி, வியாதியிலிருந்து பாதுகாக்கும்படி, துர்மரணத்திலிருந்து பாதுகாக்கும்படி, விபத்திலிருந்து பாதுகாக்கும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ளும்படியாக, இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக நீங்களும் நானும் திறப்பல என்று செபிக்கிறப்ப கர்த்தர் சொல்றாங்க, அல்லேலூயா, கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த அபிஷேகத்தை கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. ராஜரீகம் பண்ணப்பட்ட ஆசாரிய கூட்டமா கட்டவும் அமைப்புகளுக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். அப்ப அந்த அதிகாரத்தை வச்சனும் சும்மா வாய் வச்சுட்டு என்ன செய்ய முடியாது. அதுல பலன் இருக்கா? பலன் இருக்கா? அல்லேலூயா. ஜெபிக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கணும். சொல்லுங்க, ஜெபிக்கிற உங்களுக்கு, கர்த்தர் கேட்கிற உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. உங்க மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்ப நான் சொன்னேன், முதலாவது நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அல்லேலூயா. பரிசுத்த இருதயம், சுத்த இருதயம். சுத்த இருதயத்தில் பிறக்கக்கூடிய வார்த்தை என்ன சொல்றாரு? சுத்த இருதயத்தோட தொழுது கொள்வது. நம்ம ரெண்டு பேர் ஒருங்க சேர்ந்த ஒருவன் 1000 பேர், 2 பேர் 10000 பேர் சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, சுத்த இருதயத்தோடு 2 தீமோத்தேயு சொல்றாரு. அல்லேலூயா. சுத்த இருதயத்தோட தொழுது நீங்க செய்யுங்க, தொழுது கொள்ளுங்கள். அப்ப இன்னைக்கு திருவேலக்குளம் அவன் ஆண்டவர் பார்க்கறாரு, நம்மளை எப்படிப்பட்ட இருதயத்தோட தொழுது கொள்ளணும் ஆண்டவர். சுத்த இருதயத்தோட நாம தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. யாரோட தொழுது கொள்றப்ப? சுத்த இருதயத்தோடு நம்ம செய்து கர்த்தரை தொழுது கொள்றோமே. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அல்லேலூயா. எப்படிப்பட்டதாக நம்முடைய இருதயம் இருக்கிறது? அதான் நம்ம சூஸ் பண்ணிட்டு தான் நிச்சயம் நம்ம ஜெபிக்க போறோம். இப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீங்களா யாரு? கர்த்தருடைய ஊழியர்கள். இவ்வாறு சன்னாக்கார் வார்த்தையில நீங்களா செய்து மேலாக்கா, நீங்களா கர்த்தருடைய ஊழியர்களா இருக்கிறீங்க. உங்களுக்கு கட்டவும் அவிழ்க்கவும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. நீங்க எதை பூமியில கட்டுறீங்க அந்த பரலோகத்துல கட்டப்பட்டு சொல்லி ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுத்துக்கிறாரு. லூக்கா 19 சொல்லிட்டாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகலவர்களும் மேற்கொள்வதற்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொல்லி முடிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ராஜ்யத்திற்கு அல்லேலூயா. அதுக்கு முதல்ல நம்ம எதுக்கு வச்சுக்கிறாங்க ஆண்டவர்? முதல்ல இருளின் அதிகாரத்தில் நம்ம என்ன செஞ்சாராம்? விடுதலை ஆக்கிட்டாங்க. நம்ம சொல்லுங்க, நம்ம என்ன இருளின் அதிகாரத்தில் நம்ம என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே விடுதலை ஆக்கிவிட்டார். அல்லேலூயா. அடுத்து நமக்கு என்ன கொடுத்தாரு? பாவ மன்னிப்பு நம்ம கொடுத்து முடிச்சிட்டாரு. அப்ப நம்ம ஜெபம் பண்றப்ப தைரியமா போய் நான் சில ஜெபிக்கிறதுக்கு அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் நமக்குள்ள பெரிய ரகசியத்தை வச்சுக்கிறார். 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் வச்சுட்டு அவர் மூலமாக, இயேசு மூலமாக, சிலுவையில் சிந்திய ரத்தத்தின் மூலமாக ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு என்ன ஆயிட்டான்? பிரியமாயிற்று. இன்னைக்கு நீங்க நானும் ஜெபம் எதுக்கும் ஜெபிப்பதற்கு எதுக்காக? பரிந்து பேசி ஜெபிக்க, தேசத்துக்காக ஜெபிக்க. இந்த பூலோகத்தில் உள்ள ஜனங்களும் பரலோகம் சேர்ந்து
அவன் பரலோகத்தோடு சேர்ந்து ஐக்கியமா இருக்க பரலோகத்தில் யாவையும் பூலோகத்தில் பரலோகத்தில் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள தேவனுக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படி பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜபத்துக்காக வந்திருக்கிறோம். நீங்கள் நான் பரிந்து பேசுற கர்த்தரீஸ்வரர் அந்த ஜபத்தை அல்லேலூயா ஆண்டவருக்கே பிரியமா இருக்கா. என்னது? இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, இந்த ஜனங்கள் தேவனோட ஐக்கியமாக கர்த்தரீஸ்வரர் விரும்புகிறார். அப்ப தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யறப்ப கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டாரா? அல்லேலூயா சந்தோஷப்பட மாட்டாரா? அப்ப தேவன் விரும்புகிற காரியம் என்ன? பூலோகத்தில் உள்ளவர்களும் பரலோகத்தில் உள்ளவர்களும் ஒப்புரவாக்கிக் கொள்ள கர்த்தருக்கு பிரியமாயிற்று இயேசுவோட ரத்தத்தின் மூலமாக. இன்னைக்கு அந்த ரத்தத்தை சிந்தித்து போயிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னையும் பரிந்து பேசி இந்த ஜனங்களுக்காக தேவனோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படி செய்த ஆண்டவரே நமக்குள்ள அவர் ஆவியை ஊற்றி இருக்கிறாரே, நம்மளை செலுத்தி நடத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மெண்டாலிட்டி முதல்ல வர வேண்டும். நான் ஏதோ வந்துட்டு செலுக்கிறேன். முதல்ல நீங்க யார்? நீங்கள் நான் யார்? நம்மளாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன். அல்லேலூயா. நம்மளாம் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்கன்னா நம்முடைய பார்வை சொல்றாரே, இது முதற்கொண்டு ஒருவனை மாம்சத்தில் அறியே. அல்லேலூயா. மாம்சத்தில் நான் யாரும் அறியல, மாம்சத்தில் யாரையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நல்ல வசனம் ஆயத்து சொல்லுங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்ப நமக்கு ஆவிக்கு ஏற்றபடி நம்ம பார்க்க சொல்றோம். அப்ப ஆவிக்கு ஏற்றபடி பார்க்கலாம். ஆனா சொல்றாரு 25 வசனம் வாசிக்கல. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனம். இப்ப பேசிக்கிறதுல என்ன செய்த ஆர்டர் கொடுத்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு தெரியாத நமக்கு சில ஆண்டவருக்கு ரகசியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ரகசியமாகிய தேவ வசனத்தை நீ சாதாரண ஆள் இல்ல, நீ அசாதாரணமான ஆள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சுகமே இல்ல, அல்லேலூயா. நீ சுறுசுறுப்பானவன், நீ விசேஷித்த ஆவியை படித்தவன். அல்லேலூயா. உனக்கு நான் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை ஒடிக்க போகல. அல்லேலூயா. பிசாசை ஒடிக்க போகல, பிசாசை அடக்கும்படி, பிசாசோட வல்லமை அழிக்கும்படி உன்னை நான் சூஸ் பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அத்தாரிட்டி. நீ யாரு? கூவாமே சும்மா நம்ம ஆட பிசாசு அர்ப்பணா இதை பண்ண சொல்லாத. நீ யாரு உனக்கு தெரிஞ்சுக்கோ. இதோ சர்ப்பங்களின் சேர்களை விதிக்கும் சஸ்திரங்களின் சகல வல்லமைகளை உனக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறேன். ஒன்று ஒன்னே சேதப்பட்ட மாட்டான்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன பண்ணி பிசாசு தொட முடியும்? இன்னைக்கு ஆண்டு சொல்லாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை எடுத்துட்டு மாறாது. உனக்காக இருக்குது, நீ தேவன் தெரிஞ்சது, ஜனங்களுக்காக மன்றாடி செவி, பரிந்து பேசி ஜெபி. அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் தெரிந்த புத்தியை கொடுக்கிறாரு, ஞானத்தை கொடுக்கிறாரு. தேவ வசனத்தை, ரகசியமாக்கப்பட்ட தேவ வசனத்தை உன்னை குறிச்சு கர்த்தர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வசனத்தை நீ மைண்ட்ல வச்சுட்டு இதயத்தை நினைச்சிட்டு அல்லேலூயா வசனத்தை வழியா உன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு நீ ஜெபிக்கிறப்ப அந்த ஜெபம் கேட்கப்படும் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நம்மட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 27 வசனம் வாசிங்களேன். புரட்டாளிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே. அல்லேலூயா. அந்த கடைசியில் என்ன சொல்லுது? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. இப்ப ஜூலியல யார் இருக்கா? யாருக்கா பக்கத்துல ஆள்கிட்ட யாருக்கா? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே. இப்ப ஒருத்தர் ரகசியம் சொன்னா நீங்க என்ன ரகசியம் சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன ரகசியம் சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன ரகசியம் சொல்லுவீங்க? ஒரு ரகசியம் இருக்கு, சொல்லுங்க. ஒரு ரகசியம் இருக்கு, சொல்லுங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சொல்லுவோம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்ப உங்களுக்குள்ள யார் இருக்கா? உங்களுக்குள்ள யார் இருக்கா? உனக்குள்ள யார் இருக்கா? உனக்குள்ள யார் இருக்கா? இயேசு எப்படி இருப்பாரு? மகிமை நம்பிக்கையாக. அப்ப உங்களை பார்த்தா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கு? இப்ப
இயேசுவே உள்ள சுமந்துட்டு உட்கார்ந்துக்கிறீங்க. உங்களுக்குள்ள இயேசு உள்ள இருக்கிறார். நீங்க சாதனாலா? நீங்க பயந்தாலியா? நீங்க தோத்து போனாலா? நீங்க ஒண்ணு போதாதாலா? சொல்ல வாய்த்து சொல்லுங்க. நீங்க சாதனாலா? ஒண்ணு போதாதாலா? நீங்க அற்பமானாலா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு மறைந்திருக்கிற ரகசியம் ஹிடன் மைட்டி பவர் உங்களுக்குள்ள கிதியோட பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். யாரால கிதியோட அப்படி சொல்றான்? என்னாண்டவர் இப்படி சொல்றீங்க? நான் சின்ன ஜாதி, என் குலத்தை சிறியாரு, ஆனா அவனுக்குள்ள ஒண்ணு இருக்கிற அவனுக்கு தெரியல. அதான் இன்னைக்கு ஆண்டு பரிசுத்த வழிஞ்சிறாரு. புதிய ஏற்பாடு ஜனங்களுக்கு நம்ம கத்த கருக்கிறார். கிறிஸ்துவின் ஹல்லேலூயா மகிமையான கிறிஸ்துவானவர் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. இப்ப சொல்றாரு, இயேசு என்ன செய்றாரு? பரலோகத்துல பிதாவோட வலது வசத்துல உட்கார்ந்து என்ன செய்றாரு? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிங்க. 2:1 வாசிங்க. என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என்ன பேசுறாரா? இப்ப நமக்குள்ள யார் இருக்கா? இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? பரிந்து பேசணுமா இல்ல வேற எதுவும் பேசணும்? அப்ப நமக்குள்ள கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நமக்குள்ள இயேசு வந்தார்னா முதல்ல ஆண்டவர் சொல்றாரு பரிந்து பேசுகிறார். இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் செய்ற வலது வருஷத்துல அமர்ந்து பரிந்து பேசி கொடுக்கிறார். இன்னைக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலையே பரிந்து பேசக்கூடிய வேலை. அல்லேலூயா. யாரையும் குற்றப்படுத்துற வேலை இல்லை. அல்லேலூயா. யாரையும் குற்றப்படுத்துற வேலை, யாரையும் தீட்டான வார்த்தை பேசுற வார்த்தை இல்ல. இயேசு யாருக்கு வந்து ஜட்ஜ்மென்ட் கொடுக்க வரல. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் விஷயம் பரலோகத்துக்கு வர வேண்டும், பரலோக குடிமக்களா மாற வேண்டும், நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும் என்று அவர் இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார். அவரே தாமதித்து கொடுக்கிறார். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுகிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டுகிறாரு கிறிஸ்துவானவர். அல்லேலூயா. மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது என்ற பெரிய ரகசியம் சொன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? இயேசு மூலமா என்ன நடந்துச்சு? என்னது? இல்ல ஊழியக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, சொல்லுங்க என்ன நடக்கும்? இயேசு உங்களுக்குள்ள இருந்தா என்ன நடக்கும்? அல்லேலூயா. பரிந்து பேசுவீங்க வேற, நீங்க ஜெபிச்சா என்ன நடக்கும்? வியாதிச தொட்டா என்ன நடக்கும்? அல்லேலூயா. நீங்க வீட்டுக்குள்ள கால் வச்சு என்ன நடக்குங்க? சமாதானம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாய்த்து சொல்லுங்க. அப்ப இயேசு சுமந்துக்கிற நீங்க இப்ப பிசாசு உங்களை எதை சுமக்கிற மாதிரி எரிச்சல் உண்டாக்கிறான்? கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், பொறாமை சுமந்துட்டு போனீங்கன்னா அல்லேலூயா நீங்க எவ்வளவு பெரிய பாத்திரம். அல்லேலூயா. நீங்க சாதாரண இயேசுவே உங்களுக்கு தங்கி இருக்கிறார். இப்ப இயேசு தங்கி இருக்கிற நம்ம ஜூலியம்மா, இயேசு தங்கி இருக்கிற அருமையான பிள்ளைகளை நான் போய் நாவத்தை குற்றப்படுத்த முடியுமா? ஹலோ பாருங்க, பக்கத்து பாருங்க, அந்த இயேசு பாருங்க, பக்கத்து உட்கார்ந்து இயேசு பாருங்க, அங்க பாருங்க, பக்கத்து உட்கார்ந்து இயேசு பாருங்க. அல்லேலூயா. அப்படியே பாருங்க, பக்கத்துல ஆள பாருங்க. என்ன பார்க்காதீங்கம்மா, பக்கத்துல ஆள பாருங்க. இயேசு இருக்கிறார் உங்களுக்குள்ள. அல்லேலூயா. இந்த இயேசு நம்ம எப்படி குற்றப்படுத்த முடியும்? சொல்லுங்க. உங்களை போய் எப்படி நான் குற்றப்படுத்த முடியும்? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரே. இப்ப இயேசு சின்ன குழந்தையில இருந்தா பெரிய ஆளா வந்துப்பாரு. அப்ப சின்ன குழந்தையா இருக்கு இயேசு கேட்க முடியுமா? பண்ணிக்க மாட்டாரு. பண்ணிருப்பாங்க. அப்ப யாரும் அடிச்சிருப்பாங்களா? ரசிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவி சத்தியத்துல வளர்றதெல்லாம் இது இருந்தது சின்ன சின்ன பிள்ளைங்க. இப்ப சத்தியத்தை அறியாம ஒரு மனுஷன் இருக்கிறப்ப அவங்களை எப்படி பார்க்க சொல்றாரு ஆண்டவர்? குழந்தைகளா பாருங்க. சத்தியத்தை அறிவது சத்தியங்களை விடுதலையா? அந்த மெச்சூரிட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அல்லேலூயா. அது வர்றதுக்கு லேட் ஆகுனா ஒருத்தர் குற்றப்படுத்துறானா? சரி விடு வளர். அல்லேலூயா. என்ன குற்றப்படுத்த வளர்ந்தவங்களே யாருன்னா அதை அக்செப்ட் பண்றவங்க தான். இவங்க ஏதாவது பூசிக்கலாம், எனக்கு காரை துப்புனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சத்தியம் தெரியாது, ஐயா வெயிட், உனக்கு சத்தியம் தெரிய வரைக்கும் நான் நினைச்சுக்க நான் காத்து கொண்டிருப்பேன். ஏன்னா எதனால நான் சொல்றேன்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கல. எப்படி என்றால் எல்லா வசனம் பேக்கல சொல்லு சிஸ்டர். 218 புதிய பாட்டுல எப்படி என்றால் அவர்கள்
அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் என்ன? சொல்லுங்க. எல்லாம் புலிகரல தான் உட்கார்ந்துருக்கீங்க. சொல்லுங்க. இந்த வருஷத்துக்கு மீனிங் என்ன? சொல்லுங்க. அவர்கள் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த விரும்புகிறபடியா. அப்படின்னா நான் சரியா பிரேயர் பண்றேன், நான் சரியா பைபிள் படிக்கிறேன், நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் உபவாசம் இருக்கேன், அவங்க சரியில்லை. அல்லேலூயா. அவர் சரியில்லை, அவர் மேலே சரியா தான் இல்லை. ஆனாலும் அவர் என்ன செய்யணும்? நம்ம அவருக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? பரிந்து வச்சிருக்கிறாரு. நியாயத்துக்கு சொல்ல தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷன் கொலை பதினா இருக்கிறாங்க. நீ சரியா தான் இருக்க, உனக்கு சத்தியம் தெரிஞ்சிச்சு. ஆனா உன்னுடைய நீதி நிலைநாட்ட தேவ நீதி நினைச்சாத, அவமா மாத்தாத. அல்லேலூயா. அப்ப நம்ம தேவ நீதியை நோக்க வேண்டுமா, சுய நீதியை நோக்க வேண்டுமா? தேவனுடைய நீதி நம்ம நோக்கினா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சுய நீதியை பேச மாட்டோம், சுய நீதியை பிரசங்கிக்க மாட்டோம். தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய நாம மாத்திரம் தான் மகிமைப்படுவோம். அதனால பவுல் சொல்றாரு, நாங்களும் எங்களை பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவையே பிரசங்கித்தோம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? எங்களை பிரசங்கிக்கல, எங்க பாடல பிரசங்கிக்கல. ஐயா நான் ஊழியத்துக்கு வந்து இப்படி கஷ்டப்பட்டேன், இல்ல விசுவாசத்துக்கு இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லி என்ன பிரசங்கிக்காம நான் யாரை பிரசங்கிச்சேன்? இயேசுவை பிரசங்கித்தோம். இயேசுதான் சிலுவையில் அடிக்கப்பட்டார், நான் அடிக்கப்பட்டேன். இயேசுதான் ரத்த சிந்தப்பட்டார். அல்லேலூயா. நான் ரத்த சிந்தனே இல்ல. அல்லேலூயா. அவர் தான் பாடுபட்டார். அல்லேலூயா. 5 காயங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த கல்வாரி நாயகனோட பெருமைய, அவருடைய வலிய, அவருடைய சாக்ரிஃபைஸ் சொல்றதுக்காக உங்களை என்னைய கத்தைகள் வச்சுக்கிறேன். இப்பதான் சொல்றாரு, நீங்க தேவ நீதி அறிஞ்சீங்கன்னா நீங்க யாரையும் குற்றப்படுத்த மாட்டீங்க. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நேற்றுக்கு நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம இன்னைக்கு வரலையா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? அல்லேலூயா. எல்லாம் சரியா இருந்தோமா? இல்ல. ஆனா இன்னைக்கு மாறிக்குமா, மாறலையா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உண்மை வேறு, சத்தியம் வேறு. உண்மை மாறக்கூடியது, சத்தியம் மாறாதது. அதனால சொல்றாரு, நீ சத்தியத்தை பாரு. என் கண்கள் சத்தியத்தை எல்லாம் நோக்கி கொண்டிருக்கிறது. நான் பார்த்தா சகோதரியை பார்த்தா, தாயாரை பார்த்தா, தகப்பனாரை பார்த்தா, சகோதரரை பார்த்தா எப்படி பார்க்க வேண்டுமா? சத்தியத்தின் வழி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்றாரு? யோவானுக்கு அடுத்தது யோவான் 8ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல ஆபத்து சொல்லுங்க. நாம மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறோம், ஆனா ஆவிக்குள்ள ஒரு மனுஷன் யாரையுமே நியாயம் தீர்க்க மாட்டோம். இயேசு சொல்றாரு, நான் ஒருவனை நியாயம் தீர்க்கிறதில்லை. உன்னை உண்டாக்குற கடவுள் சொல்றாரு, உன்னை நான் நியாயம் தீர்க்கிறதில்லைன்னு சொல்லிட்டாரு. நம்ம யாரும் நியாயம் தீர்க்க முடியுமா? நீ சைக்கிள் சொல்ல முடியுமா? இந்த உலக சைக்கிள் சொல்ல முடியுமா? ஒரு பரிந்து பேசுகிறார். சொல்றாரு, நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். மாம்சத்துக்கு கூட தப்பு தான் பண்றான். அழகாக தான் இருக்கிறா வீட்டுல, அளவு எழுதி வச்சுதான் இருக்கிறான். அல்லேலூயா. கடவுளை தேடாம செய்து பாவத்துக்கு தான் கிடக்கிறான். சொல்றாரு, இவனுக்காக நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு. அது அடுத்த சுவாசிக்க, நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை. அல்லேலூயா. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை. பிதா ஆகிய சித்த தேவன் இருக்கிறாரு, இயேசுவோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்துறாரு, சத்தியத்தை அறியாம. அல்லேலூயா. நம்ம சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கணுமா, மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கணுமா? ஏன்னா ஆண்டவருக்கு சொன்னாரு, நான் சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பேன். அதான் சொல்றாரு, நம்ம காரியத்தை ஒரு முறை பரமையில் ருசி பார்த்து மறுபடியும் நிச்சயத்தை பாவத்துக்குள்ளான அவனை நிச்சயத்தை கூடாத காரியம் சொல்றாரு.
அப்ப சத்தியத்தை அறியாதனால பாவம் செய்யறான். நீங்க சத்தியத்தை சொல்லி கொடுத்தா அவன் என்ன செய்வான்? அல்லேலூயா, அதுல வந்து விடுதலை பெற்றுவான். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டு சொல்றாரு, இதான் சத்தியம். உனக்குள்ள மகிமை நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உங்களுக்கு எனக்கு ஆண்டு சொல்றாரு, ஒன்றே ஒரு வேலை தான், பரிந்து பேசக்கூடிய வேலை. அல்லேலூயா, என்ன வேலை? பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜெபம். அல்லேலூயா, தேசத்துக்காக ஜனங்களுக்காக திறப்பெற்று வந்தாடக்கூடிய ஜெபமே தவிர யாருக்கு கட்சிமன்ற உத்தியோகம் கொடுக்கக்கூடிய ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லேலூயா, ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லிச்சு, நம்ம சுய நீதிப்படி நம்ம நியாயத்திருப்போம். தேவ நீதி அறியாம ஆண்டு சொல்றாரு, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும். எல்லா ஜனங்களும் சகல சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர்றதும் அவர் சித்தப்படுவராயிருக்கிறார். இவங்க சொல்றாரு, என்ன சொல்லு? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும், சகல சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரும் அவர் சித்தப்படுவராயிருக்கிறார். அப்ப ஆண்டவர் இவர் ரட்சிக்கப்பட வேண்டாம், இவர் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆட்களை தீர்மானிச்சுக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஏன்னா ஆண்டவர் எதுக்காக வந்தார்? அல்லேலூயா, கெட்டு போனது ரட்சிக்கவும், வேற இழந்து போனது தேடவும். யார் வந்தா? மனுஷகுமாரன் வந்தார். அப்ப நமக்கு என்ன வேலை? கெட்டு போனதையும் இழந்து போனது ஆண்டு விட்டு போன பணியை செயல்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்றாரு? கிருபையை கொடுத்துக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம பார்த்து சொல்றாரு, நீ இந்த உபவாச நாள்ல நீங்க பரிந்து பேசுங்க. அல்லேலூயா, நீங்க பரிந்து பேச பேச உங்களோட சகோதரருக்காக, உங்க நண்பருக்காக நீங்க ஜெபிக்கிறப்ப உங்க செலவு கர்த்தர் சொல்றான் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் சத்தியம் புரிந்தது? முதல்ல நம்முடைய ஜெபத்துக்கு முன்பாக நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? உத்தரவாதமா இருக்கணும். அதுல அடுத்து தாழ்மை உள்ளதா இருக்க வேண்டும். வெரி குட். அடுத்து பரிசுத்த ஆவிக்குள் நிறுத்தி ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாஷையில ஜெபிக்க வேண்டும்.